ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராமச்சந்திரன். இது உங்கள் ராம்சன் அகாடமி. நண்பர்களே, நம்ம பாருங்க டெட் எக்ஸாமுக்கான 10th புக்கு தாங்க சயின்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். அதில் கெமிஸ்ட்ரியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 லெசன் பார்த்துட்டோம், ஒரு 2 லெசன் மட்டும் பெண்டிங் இருந்தது. அதை தான் இந்த வீடியோ நம்ம வந்து பார்க்க போறாங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுவும் நம்ம சேனலுக்கான புதுசாக வந்து நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல் அப்படின்றதையும் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனடியாக வந்துட்டு இருக்கும். சரிங்க, ஓகேங்களா? ஸோ இது முன்னாடியே வந்து முடிச்சிருக்கணும், கொஞ்சம் ஒர்க் ஹெவியாக இருக்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா லேட் ஆயிடுச்சுங்க. ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து எவ்வளோ சீக்கிரம் முடிச்சு கொடுக்க முடியுமோ முடிச்சு கொடுத்துட்றேன். ஓகே, இங்கே பாருங்க 52வது கேள்வி. திண்ம பொட்டாசியம் நீருடன் வினைபுரிந்து பொட்டாசியம் ஹைட்ராக்சைடுடன் எந்த வாயுவை தருகிறது? ஸோ திண்ம பொட்டாசியமானது நீரா கூட H2O கூட வினைபுரியறப்போ வந்து பார்த்தீங்கன்னா பொட்டாசியம் ஹைட்ராக்சைடையும் எந்த வாயுவையும் தருகிறது? பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு பிளஸ் H2 எந்த வாயு தருதுங்க? ஹைட்ரஜன் வாயுவை தருகிறது. அப்ப சி தான் இதுக்கான ஆன்சர். ஓகேங்களா? ஒரு டெஸ்ட் போல் அட்டன் பண்ணுங்க. டெஸ்ட் போல் அட்டன் பண்ணிட்டு உங்களோட மார்க் எவ்வளவு அப்படின்றத வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்து திட கந்தகம் ஆக்சிஜனுடன் வினைபுரிந்து கந்தக டை ஆக்சைடை உருவாக்குகிறது. இதில் அடிக்கோடிட்ட சொல் ஒரு. ஸோ திட கந்தகம் என்ன பண்ணுதான்? ஆக்சிஜனா கூட வினைபுரிஞ்சு கந்தக டை ஆக்சைடை உருவாக்குது. ஓகேங்களா? திட கந்தகம்னா சல்ஃபர். ஓகேங்களா? அப்போ இந்த அடிக்கோடிட்ட சொல்லோட பொருள் அடிக்கோடிட்ட சொல் ஒரு. ஓகேங்களா? என்ன வரும்னு பாருங்க. எங்க அடிக்கோடிட்டு இருக்கோம்? திட கந்தகத்தை சல்ஃபர்ல தான் அடிக்கோடிட்டு இருக்கோம். சூப்பர். என்னதுங்க? இது வந்து ஒரு அலோகம். பி தாங்க இதுக்கான ஆன்சர். இது வந்து என்னது? அலோகம். ஸோ ஆக்சிஜனும் அலோகம் தான், சல்ஃபர் வந்து இங்க வந்து அலோகம் தான். அப்ப பி தான் இதுக்கான ஆன்சர். அடுத்து இயற்கையில் நிகழும் பெரும்பாலான செயற்கை வினைகள் டேஷ். ஸோ இயற்கையில நிகழக்கூடிய பெரும்பாலான அந்த செயற்கை வினைகள். ஸோ செயற்கை வினைகள்லாம் தெரியும் உங்களுக்கு. சேர்மம் சேர்ந்து ஒரு சேர்மம் உருவாக்கக்கூடிய புதிய சேர்மம் உருவாக்கக்கூடிய தான் செயற்கை வினைகள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்படி இயற்கையில் நிகழக்கூடிய மொத்த பெரும்பாலான செயற்கை வினைகள் எப்படி இருக்கும் அப்படின்றத உங்களுக்கான கேள்வி. சூப்பர். இதுக்கான ஆன்சர் என்னதுங்க? வெப்ப உமிழ் வினைகள். ஏதாங்க இதுக்கான ஆன்சர். ஓகேங்களா? வெப்ப உமிழ் வினைகள். ஸோ கைஸ், யாருக்குன்னா ஆன்சர் வேகமாக சொல்றா போல இருந்தா நீங்க வீடியோ பாஸ் பண்ணிட்டு ஆப்ஷன் எடுத்துட்டு கூட நீங்க அதுக்கப்புறம் வீடியோ பிளே பண்ணி பாருங்க. அடுத்து 55வது கேள்வி. சுவற்றில் வெள்ளை அடிக்க நீற்று சுண்ணாம்பு கரைசல் பயன்படுத்துகிறோம். கூற்று பாருங்க. சோத்துல வெள்ளை அடிக்கிறதுக்கு நீற்று சுண்ணாம்பு கரைசலை பயன்படுத்துறோம். காரணம், கால்சியம் ஹைட்ராக்சைடு காற்றில் கார்பன் டை ஆக்சைடுடன் வினைபுரிந்து கால்சியம் கார்பனேட் படலத்தை உருவாக்குகிறது. சூப்பர், கரெக்ட் தாங்க. கூற்றும் சரி, காரணமும் சரி. கூற்றுக்கான காரணம் சரியான விளக்கம் தான். அப்ப இங்க சி தான் இதுக்கான ஆன்சர். ஸோ சுண்ணாம்பு அடிச்ச உடனே அது என்ன பண்ணுது? ஒரு கால்சியம் கார்பனேட் படலத்தை வந்து உருவாக்குது. அதனால சோறு வந்து என்ன பண்ணுது? பாதுகாக்கப்படுது. அடுத்து கால்சியம் கார்பனேட் என்பது ஒரு டேஷ். கால்சியம் கார்பனேட் CaCO3 நம்ம என்ன சொல்லுவோம்? கால்சியம் கார்பனேட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதுதான் என்னதுங்க? சூப்பர். சுண்ணாம்புக்கல் கரெக்ட் தான். மார்பிள் அப்படின்றதும் கரெக்ட் தான். அப்போ ஏ மற்றும் பி அப்படின்றத இதுக்கான ஆன்சர். அப்ப இதுக்கான ஆன்சர் வந்து சி. கூற்றை கவனி. பாருங்க, 3 கூற்றுகள் வந்து இங்க கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ பொறுமையா படிச்சுட்டு ஆன்சர் எடுங்க பார்க்கலாம். ஓகே, ஸோ இதுக்கான ஆன்சர் நீங்க வந்து எடுத்துட்டு இருப்பீங்க. நான் ஒன்று ஒன்றா சொல்லிட்டு வரேன், வெயிட் பண்ணுங்க. சில்வர் புரோமைட் வெளிர் மஞ்சள் நிறம் கொண்டது. ஸோ சில்வர் புரோமைடு வந்து பார்த்தீங்கன்னா வெளிர் மஞ்சள் நிறம் கொண்டது. கரெக்ட் தான். சில்வர் உலோகம் வந்து பார்த்தீங்கன்னா சாம்பல் நிறம் கொண்டது. ஆமாங்க, கரெக்ட் தான். ஸோ சில்வர் புரோமைடை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சூரிய ஒளியில் வச்சிங்கனாலே அது ஒளி சிதைவு. ஸோ ஒளியால் என்ன பண்ணும்? அங்கே சிதைவு அடைஞ்சு புரோமைடு. சில்வர் மட்டும் நம்மளுக்கு உலோகமாக கிடைக்கும். ஓகேங்களா? அது சாம்பல் நிறமாக இருக்கும். அப்போ சில்வர் புரோமைடு மஞ்சள் நிறம், சில்வர் உலோகம் வந்து சாம்பல் நிறம். ஓகேங்களா? அடுத்து பாருங்க. துத்தநாகம் ஹைட்ரோகுளோரிக் அமிலத்துடன் வினைபுரிந்து ஹைட்ரஜன் வாயுவை தருகிறது. ஆமாங்க. ஸோ உலோகம் அமிலங்களா கூட வினைபுரிந்தாலே ஹைட்ரஜன் வாயு தான் தரும். ஸோ இது பேசிக்கானது. அப்போ இதுவும் கரெக்ட் தான். அப்போ எல்லாமே சரி அப்படின்றதுனால டி தான் இதுக்கான ஆன்சர். அனைத்துமே சரி. அடுத்து காப்பர் 2 சல்ஃபேட் நீர் கரைசலில் ஒரு இரும்பு ஆணியை வைக்கும் பொழுது. ஸோ காப்பர் 2 சல்ஃபேட் அப்படின்ற ஒரு நீர் கரைசலில் நம்ம ஒரு இரும்பு ஆணியை வைக்கிறோம். அப்போ என்ன ஆகும்? சூப்பர். இரும்பானது காப்பரை இடப்பெயர்ச்சி செய்கிறது. இரும்பு என்ன பண்ணுங்க? காப்பரை இடப்பெயர்ச்சி செஞ்சிடும். அப்ப பி தான் இதுக்கான ஆன்சர். ஓகேங்களா? ரொம்ப முக்கியமானது. இரும்பு காப்பரை இடப்பெயர்ச்சி அடைய செய்கிறது.
அடுத்து 59வது கேள்வி, அதிக வினைத்திறன் கொண்ட தனிமங்களை ஏறுவரிசைப்படுத்துக. ஸோ அதிக வினைத்திறன் கொண்ட தனிமங்களை ஏறுவரிசைப்படுத்தி எழுதணும். கண்டுபிடிங்க பார்க்கலாம். சூப்பர், இதுக்கான ஆன்சர் நீங்க எடுத்துட்டு இருப்பீங்க. ஓகேங்களா? ஸோ கால்சியம் தான் இங்க இருக்கிறதுலே குறைவானது. கால்சியத்தோட லித்தியத்துக்கு அதிகம், லித்தியத்தை விட சோடியத்துக்கு அதிகம், சோடியத்தை விட பொட்டாசியத்துக்கு அதிகம். அப்ப இங்க எது கரெக்டா இருக்கு? சி தான் கரெக்டா இருக்கு. அப்ப சி தான் வந்து இதுக்கான சரியான ஆன்சர். ஓகேங்களா? ஸோ பொட்டாசியம் அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா அதிக வினைத்திறன் கொண்டது. குறைவான வினைத்திறன் கொண்டது வந்து பார்த்தீங்கன்னா பிளாட்டினம். ஓகேங்களா? பிளாட்டினம் வந்து பார்த்தீங்கன்னா மிக மிக வினைத்திறன் குறைவானது. மெட்டாதிசிஸ் வினை என அழைக்கப்படுவது எது? ஸோ எந்த வினை வந்து மெட்டாதிசிஸ் வினை அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுகிறது? சூப்பர், இரட்டை இடப்பெயர்ச்சி வினை. பி தாங்க இதுக்கான ஆன்சர். ஸோ இரட்டை இடப்பெயர்ச்சி வினை தான் வந்து பார்த்தீங்கன்னா மெட்டாதிசிஸ் வினை அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுகிறது. அடுத்து 61வது கேள்வி, இரும்பானது துருப்பிடித்தல் நீரில் நடைபெறுவதை விட அமிலத்தில் டேஷ். ஸோ இரும்பு துருப்பிடிக்கிறது நீரில் நடக்கிறத விட அமிலத்தில் எப்படி நடக்கும்? வேகமா நடக்குமா, குறைவா நடக்குமா, இல்லை வினையே இருக்காதா, என்னவாகும்? சூப்பர், நான் உங்க வேகமாக நடைபெறும். பி தாங்க இதுக்கான ஆன்சர். ஸோ நீரை விட அமிலத்துல வேகமா துருப்பிடித்தல் வந்து நடைபெறும். அடுத்து 62வது கேள்வி, கூற்று மற்றும் காரணம் பாருங்க. கூற்று, சோடியம் ஹைட்ரோகுளோரிக் அமிலத்தை விட அசிட்டிக் அமிலத்தில் மெதுவாக வினைபுரிகிறது. சோடியம் ஹைட்ரோகுளோரிக் அமிலத்தை விட எதுல மெதுவா வினைபுரிதான்? அசிட்டிக் அமிலத்துல மெதுவா வினைபுரிகிறது. காரணம், அசிட்டிக் அமிலம் ஹைட்ரோகுளோரிக் அமிலத்தை விட வினைத்திறன் மிக்கது. பொறுமையா படிங்க, கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிற போல இருக்கும். பொறுமையா படிச்சுன்னா உங்களுக்கு வந்து புரிஞ்சிடும். சோடியம் தாங்க இங்க வினைபுரிய போறது. எதா கூடனா ஹைட்ரோகுளோரிக் அமிலத்தை விட அசிட்டிக் அமிலத்துல மெதுவா, ரெண்டுத்தா கூட வினைபுரியும். ஆனா ஹைட்ரோகுளோரிக் அமிலத்தை கம்பேர் பண்றப்போ அசிட்டிக் அமிலத்துல மெதுவா வினைபுரியுது. எது? சோடியம். காரணம் என்னன்னா அசிட்டிக் அமிலம் ஹைட்ரோகுளோரிக் அமிலத்தோட வினைத்திறன் மிக்கது. ஸோ கூற்று சரி, காரணம் தவறுங்க. ஏதான் இதுக்கான ஆன்சர். ஏன்னா ஹைட்ரோகுளோரிக் அமிலம் தான் அசிட்டிக் அமிலத்தை விட வினைத்திறன் மிக்கது. ஓகேங்களா? அப்ப இங்க மாத்தி கொடுக்கப்பட்டிருக்கு, அதனால காரணம் வந்து தவறு. காற்றடைக்கப்பட்ட குளிர்பானங்களை திறக்கும் போது வெளியேறும் வாயு. ஸோ காற்றடைக்கப்பட்ட குளிர்பானங்களை நம்ம திறக்கிறப்போ அப்போ நுரைச்சி பொங்கி ஒரு வாயு வெளியேறும். அப்படி வெளியேறக்கூடிய வாயு எது? சூப்பர், இதுக்கான ஆன்சர் எதுங்க? கார்பன் டை ஆக்சைடு. டி தாங்க இதுக்கான ஆன்சர். கார்பன் டை ஆக்சைடு வாயு தான் வெளியேறுகிறது. 64வது கேள்வி, புரோட்டான் நீர் மூலக்கூறுடன் சேர்ந்து ஹைட்ரோனியம் உருவாகிறது. இதில் ஹைட்ரோனியம் என்பது, ஸோ ஒரு புரோட்டான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க நீர் மூலக்கூறாக கூட சேர்த்தீங்க அப்படின்னா ஹைட்ரோனியம் வந்து உருவாகுங்க. ஸோ H3O+ அப்படின்னு சொல்லுவோம் ஹைட்ரோனியம். இது வந்து உருவாகுது. அப்படி உருவாகக்கூடிய அந்த ஹைட்ரோனியம் என்பது டேஷ். சூப்பர், அந்த ஹைட்ரோனியம் என்னதுங்க? வலிமையான அமிலம். ஏதாங்க இதுக்கான ஆன்சர். அந்த ஹைட்ரோனியம் எப்படி இருக்குமா? வலிமையான அமிலமாக வந்து அது இருக்கும். நீரின் அயனி பெருக்கத்தின் அலகு யாது? ஸோ நீரோட அயனி பெருக்கத்தின் அலகு யாது? சூப்பர், மோல் ஸ்கொயர் டெசி மீட்டர் பவர் -6. மோல் ஸ்கொயர் டெசி பவர் -6 அப்படின்றதா வந்து அதுக்கான ஆன்சர். அப்ப எங்க இருக்கு பாருங்க? பில இருக்கு பாருங்க. ஓகேங்களா? அப்ப இதுதான் இதுக்கான சரியான ஆன்சர். கூற்றை கவனி, வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஆல்ரெடி எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. இதுல இருந்து 3 பாயிண்ட்டுமே வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஸோ கூற்றை பார்த்து ஆன்சர் எடுங்க பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ இதெல்லாம் எல்லாருமே எடுத்துருவீங்க. ஓகே, நான் ஒன்னொன்னா சொல்லிட்டு வரேன். pH குறியீட்டை 1909 முன்மொழிந்தவர் SPL சாரன்சன். ஆமாங்க, கரெக்ட் தான். SPL சாரன்சன் தான் முன்மொழிஞ்சிருப்பாரு. அமிலங்களின் pH மதிப்பு 7 விட குறைவு. ஆமா, 7 விட குறைவா இருந்தா அமிலம் சொல்லுவோம், 7 விட அதிகமா இருந்தா காரம் சொல்லுவோம். மனித ரத்தத்தின் pH மதிப்பு 7.4. ஸோ மனித ரத்தத்தோட pH மதிப்பு வந்து பார்த்தீங்கன்னா
7.4. ஆமாங்க, இதுவும் கரெக்ட் தான். ஓகேங்களா? அப்ப இங்க எல்லாமே சரியா இருக்கிறதுனால டி தான் இதுக்கான ஆன்சர். அனைத்தும் சரி. அடுத்து 67வது கேள்வி பாருங்க. பொருந்தா இணை எது? ஸோ பிஹெச் மதிப்பு, இதுவும் ரொம்ப முக்கியம். இதுல இருந்தும் ரிப்பீட்டடா கொஸ்டின்ஸ் கேட்டுட்டே இருக்காங்க. பொருந்தா இணை எது? பிஹெச் மதிப்பு. சூப்பர். இதுல நீங்க ஆன்சர் எடுத்துட்டு இருப்பீங்க. இதுல எது தவறா இருக்கு அப்படின்னா தக்காளி சாறு தான் வந்து தவறா இருக்கு. ஏன்னா தக்காளி சாரோட பிஹெச் மதிப்பு 4.2 வரணும். ஓகேங்களா? புளித்த பால், கடல் நீர், மெக்னீசியா பால், இதெல்லாமே கரெக்ட். தக்காளி சாறு வந்து 4.2ன்னு வரணும். அப்ப அதுதான் தவறா இருக்கு. அப்ப சீதா இதுக்கான ஆன்சர். ஓகேங்களா? ஸோ இதுக்கெல்லாம் ஷார்ட்கட் இருக்கு. நான் வந்து உங்களுக்கு இப்போ ஷார்ட்கட் வந்து நான் ஷார்ட்ஸ் வீடியோவில் போட்டுட்டு இருக்கேன். நிறைய பேர் பார்த்துட்டு இருப்பீங்க. அதெல்லாம் உங்களுக்கு வந்து இதெல்லாம் சொல்லிடுவேன். அடுத்து தவறானதை தேர்ந்தெடு. இறைப்பையில் உள்ள பிஹெச் மதிப்பு 5.5. சிட்ரிக் அமில பழங்கள் காரத்தன்மை மண்ணில் வளரும். நெல் அமிலத்தன்மை மண்ணில் வளரும். கரும்பு நடுநிலைத்தன்மை மண்ணில் வளரும். சூப்பர். இது மூணுமே கரெக்டுங்க. அப்ப எது இங்க தவறா இருக்கு? ஏதான் கரெக்டா தவறா இருக்கு. ஏன்னா மனிதத்தோட அந்த இறைப்பையோட பிஹெச் மதிப்பு எவ்வளோங்க? 2.0. ஓகேங்களா? ரொம்ப ரொம்ப வலிமையான அமிலம். 2.0 வந்து பார்த்தீங்கன்னா அதனோட பிஹெச் மதிப்பு. ஒரு கரைசலின் pH மதிப்பு 4.5 எனில் அதன் POH மதிப்பை காண்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இதுவும் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. லாஸ்ட் டேட்ல கூட இதுல இருந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஒரு கரைசலின் pH மதிப்பு 4.5 எனில் POH மதிப்பை காண்க. ஸோ இதுக்கும் ஷார்ட்கட் இருக்குங்க. நான் புக்கில் இருக்கிற கணக்கு போல உங்களுக்கு ஒரு வீடியோவில் ஷார்ட்கட்டாக எப்படி ஞாபகம் வச்சுருக்குன்னு சொல்லிடுறேன். உங்களுக்கு ஈஸியாக ஞாபகம் வச்சுக்க முடியும். ஸோ இப்போதைக்கு இதுக்கான ஆன்சர் பார்த்துலாம் பாருங்க. ஓகேங்களா? ஸோ 4.5 அதனோட POH மதிப்பு வந்து என்ன பண்ண சொல்லியிருக்காங்க? கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ அதோட POH மதிப்பு எவ்வளோ வருங்க? 9.5ன்னு வரும். ஸோ நம்மளுக்கு POHன்னு கேட்டாங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிடுங்க? அதனோட வேல்யூவை 14லேருந்து வந்து கழிச்சிடுங்க. ஓகேங்களா? 14லேருந்து கழிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து ஆன்சர் வந்து கிடச்சிடும். 14லேருந்து 4.5 கழிச்சிங்கன்னா 9.5 வந்துடும். அப்போ ஆன்சர் இதுதான். அடுத்து மழைநீரின் pH மதிப்பு டேஷுக்கு கீழ் செல்லும் போது அது அமில மழையாக மாறுகிறது. ஸோ மழைநீரோட pH மதிப்பு எதை விட கீழே போனா அது அமில மழையாக மாறிடுது. இந்த கொஸ்டின் கூட எதிர்பார்க்கலாங்க. இந்த அமில மழை சார்ந்த கொஸ்டின்ஸ் அப்படியே ரிப்பீட்டடா வந்துட்டே இருக்கும். சூப்பர். எது? 5.6. ஓகேங்களா? ஸோ 5.6 விட குறைஞ்சிடுச்சு அப்படின்னா மழையோட pH மதிப்பு அது வந்து அமில மழையாக வந்து மாறிவிடுகிறது. அடுத்து டேஷ் ஒரு வலிமை குறைந்த மின்பகுதி ஆகும். பாருங்க, கீழே கொடுக்கப்பட்டதுல எது ஒரு வலிமை குறைந்த மின்பகுதியா செயல்படுது? டேஷ் ஒரு வலிமை மிகுந்த மின்பகுதி, வலிமை குறைந்த மின்பகுதி ஆகும். சூப்பர். எதுங்க? டி தாங்க இதுக்கான ஆன்சர். தூய நீர். ஸோ தூய நீர் தான் வந்து ஒரு வலிமை குறைந்த மின்பகுதியா வந்து செயல்படுது. அடுத்து 72வது கேள்வி. வேதி எரிமலை என்பது டேஷ் வகை வினைக்கு எடுத்துக்காட்டு. வேதி எரிமலை என்பது டேஷ் வகை வினைக்கு எடுத்துக்காட்டு. சூப்பர். இதுக்கான ஆன்சர் வேதி சிதைவு வினை. சீதாங்க இதுக்கான ஆன்சர். ஸோ வேதி எரிமலைன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேதி சிதைவு வினைக்கு வந்து எடுத்துக்காட்டு தான். அடுத்து ஒரு பழச்சாறின் pH மதிப்பு 5.6. இதனுடன் நீர்த்த சுண்ணாம்பு சேர்க்கும் போது இதன் pH மதிப்பு என்னவாகும்? ஸோ ஒரு பழச்சாறு வந்து 5.6 இருக்குங்க. 5.6னாலே அது அமிலம். 7 குறைவாக இருந்தாலும் அமிலம். ஸோ சுண்ணாம்பு சேர்க்கிறப்போ அது என்னவா மாறும்? ஓகேங்களா? ஸோ சுண்ணாம்பு வந்து ஒரு காரம். ஓகேங்களா? அப்போ அமிலமும் காரமும் சேர்றப்ப அங்கே என்ன ஆகும்? நடுநிலை ஆக்கலை நோக்கி போகும். நடுநிலை ஆக்கல்னா என்னது? 7. அப்போ இருக்கிறோட pH மதிப்பு என்ன ஆகுதுன்னு அர்த்தம்? அதிகமாகுதுன்னு அர்த்தம். அப்போ ஏதான் அதுக்கான ஆன்சர் அதிகமாகும். pH தாளை ஒரு கரைசலில் நனைக்கும் பொழுது மஞ்சள் நிறமாக மாறுகிறது. எனவே அக்கரைசல் டேஷ் தன்மை கொண்டது. ஒரு pH கரைசல் வந்து மஞ்சள் நிறமா மாறிச்சானா அது டேஷ் தன்மை கொண்டது. என்ன தன்மை கொண்டதுங்க? சொல்லுங்க பார்க்கலாம். சூப்பர். என்னதுங்க? ஸோ pH தாள் மஞ்சள் நிறமா மாறினா அது வந்து அமிலத்தன்மை கொண்டது. பி தாங்க இதுக்கான ஆன்சர். ஓகேங்களா? அடுத்து தூளாக்கப்பட்ட கால்சியம் கார்பனேட் கட்டியான கால்சியம் கார்பனேட்டை விட தீவிரமாக வினைபுரிகிறது. அதற்கான காரணம்? ஸோ நம்ம கால்சியம் கார்பனேட்டை வந்து தூளாக்கி வச்சிருக்கோம். அப்படி தூளாக்கி வச்ச அந்த கால்சியம் கார்பனேட்டை விட கட்டியா இருக்கிற கால்சியம் கார்பனேட் இருக்கு. ரெண்டுத்துல விட தூளாக்கப்பட்ட கால்சியம் கார்பனேட் சீக்கிரமா வினைபுரிஞ்சுது. அதுக்கான காரணம் என்ன? சூப்பர். அதனோட
அதிக புறப்பரப்பளவு. ஓகேங்களா? அதனோட அதிக புறப்பரப்பளவு என்ன பண்ணுறதுக்கு சீக்கிரமா வந்து வினை புரியுது. ஓகேங்களா? இப்போ தூள் தூளா இருக்கிறது சின்ன சின்னதாக இருக்கும், கட்டியா இருக்கிறது பெருசா இருக்கும். அப்போ இந்த நீர் வந்து உள்ள போய் அது கரைய வைக்கிறதுக்கு டைம் ஆகும். ஆனா இதனோட புறப்பளவு அதிகமா இருக்கிறதுனால என்ன பண்ணும், எல்லா பக்கமும் சீக்கிரம் ஊறி கரைஞ்சிடும். அப்ப அதான் அதுக்கான ரீசன். அடுத்து 76வது கேள்வி, கூற்றை கவனி. ஸோ கார்பனும் அது சேர்மங்களும் பாடத்துல இருந்து கேட்டிருக்கோம் பாருங்க. கரிம சேர்மங்கள். ஸோ கரிம சேர்மங்களோட பண்புகள் இருந்து 3 கூற்றுகள் கொடுக்கப்பட்டிருக்கு. இது ஈஸியா எடுத்துட்டு இருப்பீங்க நேரம். கரிம சேர்மங்களை பொறுத்தவரையிலும் இது எளிதில் எரியக்கூடிய தன்மை கொண்டவை. கரெக்ட் தான். இது இயற்கையாகவே சகப்பிணைப்பு கொண்டவையாக இருக்கும். கரெக்ட் தான். கனிம சேர்மங்களை விட கரிம சேர்மங்கள் அதிக உருகுநிலையும் கொதிநிலையும் கொண்டவை. சூப்பர். இதுதானே அதுங்க தவறு. ஓகேங்களா? ஏன்னா குறைவான உருகுநிலை கொண்டவை. ஸோ கனிம சேர்மங்களை ஒப்பிடுறப்ப கரிம சேர்மங்கள் குறைவான உருகுநிலையும் கொதிநிலையும் கொண்டவை. அப்போ 3வது கூற்று தவறாக இருந்தால ஏதாங்க சரி, 1, 2 சரி. ஒரு சேர்மம் நிறைவுற்ற சேர்மம் எனில் அதன் பிணைப்பு. ஒரு சேர்மம் நிறைவுற்ற சேர்மமா இருக்கு அப்படின்னா அதுல எந்த பிணைப்பு வந்து காணப்படும்? சூப்பர். என்னதுங்க? ஒற்றை பிணைப்பு. ஏதாங்க இதுக்கான ஆன்சர். ஓகேங்களா? ஸோ கார்பனுக்கு இடையில வந்து பார்த்தா ஒற்றை பிணைப்பு இருந்தா அது நம்ம நிறைவுற்ற சேர்மம், சேச்சுரேட்டர் அப்படின்னு நம்ம வந்து சொல்றோம். இதே கார்பனுக்கு இடையே இரட்டை பிணைப்பு முப்பிணைப்பு இருந்தா அன்சாச்சுரேட்டர் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது வந்து நிறைவுறாத சேர்மங்கள்னு சொல்லுவோம். இது ரொம்ப முக்கியம், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ ஒற்றை பிணைப்பா இருந்தா நிறைவுற்ற சேர்மம். கார்பன் அணுக்களோடு ஆக்சிஜன், நைட்ரஜன், சல்பர் போன்ற மற்ற சில அணுக்களும் சங்கிலி தொடரில் இணைந்திருந்தால் அது டேஷ். ஒரு கார்பனா கூட, ஓகேங்களா, ஸோ ஆக்சிஜனோ நைட்ரஜனோ சல்பரோ போன்ற தனி ஒரு அணுக்களும் ஒரு சங்கிலி தொடர் போல அமைஞ்சிருந்தா அதை நம்ம எப்படி சொல்லுவோம்? சூப்பர். என்னன்னு சொல்லுவோம்? பல்லின வளைய சேர்மங்கள். சீதாங்க இதுக்கான ஆன்சர். அதை வந்து நம்ம பல்லின வளைய சேர்மங்கள் அப்படின்னு தான் சொல்லுவோம். அடுத்து பாருங்க, கூற்று காரணம். கூற்று: ஹைட்ரோ கார்பன்கள் தாழ்வழி கரிம சேர்மங்களாக கருதப்படுகின்றன. காரணம்: ஹைட்ரோ கார்பன்களை தவிர மற்ற கரிமம் சேர்ம யாவும் ஒன்றுக்கு மேற்பட்ட ஹைட்ரஜன் அணுக்களுக்கு பதிலீடு செய்யப்படுவதன் மூலம் பெறப்படுகிறது. ஸோ பொறுமையா படிச்சுன்னா தான் புரியும். ஸோ இதெல்லாம் கெமிஸ்ட்ரி மேஜரா இருக்கவங்களுக்கு ரொம்ப எளிமையா இருக்கும். மற்ற மேஜருக்கு வந்து கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது கஷ்டமா இருக்க போல தான் இருக்கும். ஸோ பொறுமையா படிங்க. ஹைட்ரோ கார்பன்களை என்னன்னு சொல்றாங்க? தாய்வழி கரிம சேர்மங்கள்னு சொல்றாங்க. ஓகேங்களா? என்ன ரீசன் அப்படின்னா, ஹைட்ரோ கார்பன்களை தவிர நீங்க மற்ற கரிம சேர்மங்கள் எடுத்தீங்கன்னா ஒரு ஹைட்ரஜன் அணுக்களுக்கு வந்து பதிலீடு செய்வதன் மூலமா தான் பெறப்படுது. ஆனால் ஹைட்ரோ கார்பன் வந்து அப்படி பண்ணணும்னு அவசியம் இல்லை. அப்ப அதனால இங்க கூற்றும் சரிதான், காரணமும் சரிதான். கூற்றுக்கான காரணம் சரியான விளக்கம் தான். அப்ப சி தான் வந்து இதுக்கான ஆன்சர். இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட்ங்க. இதுல இருந்து ஆல்ரெடி கொஸ்டின்ஸ் வந்திருக்கு. இப்பயும் கொஸ்டின் வரதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம். வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஏரியா. சூப்பர். ஸோ நேரம் இதுக்கான ஆன்சர் நீங்கள் இருந்து எடுத்துட்டு இருப்பீங்க. ஸோ அல்கேனின் பொது வாய்ப்பாடு CnH2n+2. கரெக்டு தாங்க. அல்கீன் அப்படின்னா CnH2n. CnH2n-ஓட வந்து நின்றுடும். ஓகேங்களா? ஸோ இதுவும் கரெக்டு தான். அடுத்து அல்கைன் அப்படின்னா CnH2n-2. அப்போ இது 3மே சரியாக இருக்கிறதுனால டி தான் இதுக்கான ஆன்சர். அனைத்துமே சரி. ஸோ இதுக்கு ஷார்ட்கட் இருக்கு. நான் ஷார்ட் ஸ்டுடியோவில் அதுக்கான ஷார்ட்கட் போட்டுடுறேன். அடுத்து இதுவும் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இதுல இருந்தும் கொஸ்டின் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ எதுக்கு எந்தெந்த வினைச்செயல் தொகுதி வந்து எப்படி இருக்கும், அதனோட பொதுவான வாய்ப்பாடுகள் வந்து எப்படி சொல்லப்படுது அப்படின்றத அங்கே கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ ஆல்கஹால்னா OHன்னு முடியும் பேசிக்கா, அப்போ கண்டுபிடிச்சிடலாம். ஆல்டிஹைடுனா CH4ன்னு முடியும், அப்போ எங்க இருக்கு? 1ல இருக்கு. எஸ்டர் COORன்னு முடியும், அப்ப 4. கீட்டோன் அப்படின்னா எப்படி முடியுங்க? RCOR. எங்க இருக்கு பாருங்க, இந்த இருக்கு பாருங்க 2. இதுல R அப்படின்றது பொதுவான ஒரு வினைச்செயல் தொகுதி தான். அது OH இருக்கலாம், CH3 இருக்கலாம், எதுனாலும் இருக்கலாம். அதை பொறுத்து அது மாறும். அப்போ 3142 எங்க இருக்கு பாருங்க? Dல இருக்கு பாருங்க. அப்ப இதுக்கான ஆன்சர் வந்து D தான். அடுத்து சரியானதை தேர்ந்தெடு. இங்க பாருங்க 4 கூற்றுகள் இருக்கு. எது சரியா இருக்குன்னு தேர்ந்தெடுக்கணும்.
சூப்பர். இதுல எதுங்க சரியா இருக்கு? பி தாங்க சரியா இருக்கு. ஏன்னா மற்ற எல்லாமே தவறா இருக்கு. கார்பன் எண்ணிக்கை அதிகரிக்கும் போது கொதிநிலை வந்து அதிகரிக்கணும் வரணும். அல்கைன்கள் குறைந்த வினைத்திறன் கொண்டவை, இதுவும் தவறு. ஹைட்ரோ கார்பன்கள் வந்து நீரில் கரையாதுன்னு வரணும். ஓகேங்களா? அப்ப இங்க பி மட்டும் தான் சரியா இருக்கிறதுனால பி தான் இதுக்கான ஆன்சர். அடுத்து இது ரொம்ப முக்கியம். ஐயூபேக் என்பதன் விரிவாக்கம் யாது? கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கக்கூடிய கேள்வியில இதுவும் ஒண்ணு. ஐயூபேக் என்பதன் விரிவாக்கம் யாது? சூப்பர். யூனியன் ஆஃப் இன்டர்நேஷனல் யூனியன் ஆஃப் பியூர் அண்ட் அப்ளைடு கெமிஸ்ட்ரி அப்படின்னு வரணுங்க. இன்டர்நேஷனல் யூனியன் ஆஃப் பியூர் அண்ட் அப்ளைடு கெமிஸ்ட்ரி எங்க இருக்கு பாருங்க, சீல இருக்கு பாருங்க. அப்ப சி தான் வந்து இதுக்கான சரியான ஆன்சர். ஃபார்மிக் அமிலம் என்பது எம்மொழி சொல். ஃபார்மிக் அமிலம் என்பது எம்மொழி சொல். சூப்பர். ஃபார்மிக் அமிலம் அப்படின்றது எம்மொழி சொல்லுங்க. ஃபார்மிக் அமிலம் அப்படின்றது வந்து ஒரு லத்தீன் மொழி சொல். பி தாங்க இதுக்கான ஆன்சர். ஸோ ஃபார்மிக் அமிலம் அப்படின்றது லத்தீன் மொழி சொல். அடுத்து ஹால்டிஹைடு என்பதன் பின்னொட்டு யாது? ஹால்டிஹைடுக்கு வந்து நம்ம எதை பின்னொட்டா பயன்படுத்துவோம்? சூப்பர். ஆல்டிஹைடுக்கான பின்னொட்டு என்னதுங்க? ஏல் அப்படின்றத வந்து ஆல்டிஹைடுக்கான பின்னொட்டு. அப்ப பி தான் இதுக்கான ஆன்சர். ஹால் அப்படின்றது வந்து ஆல்கஹால் கூடியது. ஓன் அப்படின்றது வந்து கீட்டோனுக்குரியது. ஹைடு அப்படின்றது வந்து எதுக்குரியதுங்க? ஹைடுன்றது வந்து எதுக்கு வராது? அமிலத்துக்கு வந்து ஆயிக் அமிலம் அப்படின்னு வரணும். ஓகேங்களா? அப்ப இங்க ஏல் தான் அதுக்கான ஆன்சர், பி தான் அதுக்கான ஆன்சர். அடுத்து 86வது கேள்வி. கார்பன்களுக்கு இடையே இரட்டை பிணைப்பு இருப்பதால் எந்த பின்னொட்டை சேர்க்க வேண்டும்? ஸோ கார்பனுக்கு இடையே வந்து பார்த்தீங்கன்னா நீங்க இரட்டை பிணைப்பு இருக்கிறத பார்த்துட்டீங்க. அப்போ என்ன பிணைப்பை வந்து அங்க யூஸ் பண்ணணும்? சூப்பர். எதுங்க? ஈன் அப்படின்ற அந்த பின்னோட்டை தான் வந்து நமக்கு வந்து யூஸ் பண்ணணும். அப்ப பி தான் இதுக்கான ஆன்சர். ஈன் அப்படின்ற பின்னோட்டு பயன்படும். அடுத்து 87வது கேள்வி. பொருந்தா இணை எது? மெத்தனாயிக் அமிலம். பாருங்க, அந்த அமிலத்தோட அந்த வாய்ப்பாடு தான் அங்க கொடுக்கப்பட்டிருக்கு. இதுல எது தவறா இருக்குன்னு பார்த்து எடுங்க பார்க்கலாம். சூப்பர். மெத்தனாயிக் அமிலம் HCOH கரெக்ட் தான். எத்தனாயிக் அமிலம் அசிட்டிக் அமிலம் தான் எத்தனாயிக் அமிலம், இதுவும் கரெக்ட் தான். புரோப்பனாயிக் அமிலம் தவறுங்க. ஸோ புரோப்பனாயிக் அமிலம் அப்படின்றத வந்து இங்க என்னவா இருக்கு? தவறா இருக்கு. ஏன்னா CH3 CH2 அதுக்கப்புறம் COH அப்படின்னு வரணும். ஓகேங்களா? அப்ப இங்க இதுதான் தவறா இருக்கு. பியூட்டனாயிக் அமிலமும் கரெக்ட் தான். அப்ப இதுக்கான ஆன்சர் வந்து சி தான். அடுத்து கூற்றை கவனி. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இதுவும். ஸோ ஒன்னு நான் சொல்லிட்டு வரேன், நீங்க ஆன்சர் நேரம் எடுத்துட்டு இருப்பீங்க. எத்தனாலின் மூலக்கூறு வாய்ப்பாடு C2H5OH. எத்தனாலோட மூலக்கூறு வாய்ப்பாடு C2H5OH கரெக்ட் தான். அப்படி இல்லைன்னா CH3 CH2OH சொல்லலாம். கரெக்ட் தான். அப்ப இதுவும் கரெக்ட் தான். 95.5% எத்தனாலையும் 4.5% நீரையும் பெற்றது எரிசாராயம். ஆமாங்க, கரெக்ட் தான். இதான் எரிசாராயம் சொல்லுவாங்க. இதுவும் கரெக்ட் தான். ஈஸ்டில் உள்ள இன்வெர்டேஸ் மற்றும் சைமேஸ் ஆகிய நொதிகள் சர்க்கரையை எத்தனாலாக மாற்றுகின்றன. இதுவும் கரெக்ட் தான். இது ஆல்ரெடி எக்ஸாம்ல இந்த கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ ஈஸ்டில் இருக்கக்கூடிய எந்த நொதிகள் வந்து சர்க்கரையாக மாற்றுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்டிருக்காங்க. இன்வெர்டேஸ் மற்றும் சைமேஸ், இதனால ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இங்க எல்லாமே கரெக்டா இருந்தால் இதுக்கு ஆன்சர் எதுங்க? அனைத்தும் சரி. டி தான் இதுக்கான ஆன்சர். அடுத்து தவறானது எது? வெரி வெரி இம்பார்ட்டன்ட்ங்க. 4 பாயிண்ட்டுமே ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஸோ நல்லா ஞாபகம் வச்சு ஆன்சர் எடுங்க பார்க்கலாம். சூப்பர். நீங்க ஆன்சர் வந்து எடுத்துட்டு இருப்பீங்க. நான் ஒன்று ஒன்றா சொல்லிட்டு வரேன், நீங்க பொறுமையா எடுங்க. ஆல்கஹால்களை கண்டறியும் சோதனைகளில் பயன்படுவது K2Cr2O7. அதாவது ஒருத்தவங்க வந்து ஆல்கஹால் குடிச்சிருக்காங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அதை கண்டறியத்துக்காக பயன்படக்கூடிய சோதனைகளை எதை பயன்படுத்துறாங்க அப்படின்னா K2Cr2O7 தான் வந்து என்ன பண்றாங்க? பயன்படுத்துறாங்க. சூப்பர். பொட்டாசியம் டைக்ரோமேட்னு சொல்லுவாங்க. இது வந்து இது கரெக்ட் தான். எஸ்டர் பழச்சாறின் மனம் கொண்டது. இது வந்து எஸ்டர் பழச்சாரோட மனம் கொண்டதா வந்து காணப்படும். கரெக்ட் தான். எஸ்டர் வந்து பழச்சாறின் மனம் கொண்டதா காணப்படும். கரெக்ட் தாங்க. பெட்ரோல் மற்றும் எத்தனால் கலந்த கலவை ஆற்றல் ஆல்கஹால். பெட்ரோலும் எத்தனாலும் கலந்தா அதை வந்து ஆற்றல் ஆல்கஹால் அப்படின்னு சொல்றாங்க. கரெக்ட் தான். பெட்ரோலும் எத்தனாலும் கலந்தா ஆற்றல் ஆல்கஹால். கரெக்ட் தான். மெத்தனால் மற்றும் பிரிடின். மெத்தனாலையும் பிரிடினையும் கலந்தா அது வந்து இயல்பு தன்மை இழந்த ஆல்கஹால் அப்படின்னு சொல்றாங்க.
தவறுங்க. ஏன்னா எத்தனாலும் பிரிடினும் கலந்தாதான் இயல்பு தன்மை இருந்த ஆல்கஹால். அப்ப டி தாங்க தவறா இருக்கு. அப்ப இதுக்கு தான் டி தான் இதுக்கான ஆன்சர். 90வது கேள்வி. கிளேசியஸ் எனும் தூய அசிட்டிக் அமிலம் கிடைக்க எத்தனாயிக் அமிலத்தை என்ன செய்ய வேண்டும்? ஸோ கிளேசியஸ் அப்படின்ற ஒரு தூய அசிட்டிக் அமிலம் வந்து நம்மளுக்கு கிடைக்கணும் அப்படின்னா நீங்க எத்தனாயிக் அமிலத்தை என்ன செய்ய வேண்டும்? சூப்பர். எத்தனாயிக் அமிலத்தை நீங்க என்ன பண்ணணும்? குளிர்விச்சா போதும். அது பனிக்கட்டி போன்ற நான் குளிர்ந்தாலே போதும், நம்மளுக்கு என்ன கிடைச்சிடும்? ஸோ ஒரு தூய நம்மளுக்கு அசிட்டிக் அமிலம் வந்து கிடைச்சிடும். எத்தனாயிக் அமிலம் சோடியம் உப்பை சோடா சுண்ணாம்புடன் சேர்த்து சூடுபடுத்தும் போது உருவாகும் வாயு. ஸோ எத்தனாயிக் அமிலத்தை சோடியம் உப்பு சோடா சுண்ணாம்புடன் சேர்த்து நீங்க சூடுபடுத்துறீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த வாயு வந்து கிடைக்குது? சூப்பர். என்ன வாயுங்க கிடைக்கும்? மீத்தேன். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இதெல்லாம் ஞாபகம் வச்சுங்க. மீத்தேன் வாயு தான் நம்மளுக்கு கிடைக்கக்கூடியதா இருக்கும். டி தான் இதுக்கான ஆன்சர். அடுத்து 92வது கேள்வி. ஸோ அன்றாட வாழ்வின் கருமி சேர்மங்கள்ல தான் இது இருக்கு. கரைப்பான் மற்றும் புரைத்தடுப்பானாக ஆல்கஹால், கரை நீக்கியாக கீட்டோன், மயக்கமூட்டி மற்றும் வலி நிவாரணியாக ஈத்தர், எல்லா சமையல் எண்ணெய்களிலும் ஆல்டிஹைட். இதுல எதுங்க தவறா இருக்கு? சூப்பர். டி தாங்க வந்து இதுல தவறா இருக்கு. என்ன ரீசன் அப்படின்னா எல்லா சமையல் எண்ணெய்களையும் எதை பயன்படுத்துறாங்க அப்படின்னா எஸ்டர்ஸ். ஓகேங்களா? ஸோ எஸ்டர் தான் வந்து பயன்படுத்துவாங்க. மீதி எல்லாமே கரெக்ட் தான். அப்ப டி தான் வந்து இங்க தவறா இருக்கு. கூற்றை கவனி. 3 கூற்றுகள் இருக்கு பாருங்க. கடின சோப்பு தயாரிப்பில் NaOH பயன்படுகிறது. ஸோ கடின சோப்பு தயாரிக்கிறதுல NaOH பயன்படுத்துறாங்க. கரெக்ட் தான். மென் சோப்பு தயாரிப்பதில் பொட்டாசியம் உப்பு பயன்படுத்தப்படுகிறது. ரெண்டுமே முக்கியமான பாயிண்ட். கரெக்ட் தாங்க. ஓகேங்களா? ஸோ கடின சோப்புக்கு NaOH, மென் சோப்புக்கு பொட்டாசியம் உப்பையும் வந்து பயன்படுத்துறாங்க. கடின நீரில் சாதாரண சோப்பை பயன்படுத்த முடியாது. அப்போ 3வது கூற்று தவறா இருக்கு. 1, 2 மட்டும் தான் சரி அப்படின்றதால ஏதா அதுக்கான ஆன்சர். கடின நீரை நம்ம வந்து சாதாரண உப்பை சாதாரண சோப்பை பயன்படுத்த முடியாது. அடுத்து 94வது கேள்வி. பொருந்தா இணை எது? இதுவும் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். பொறுமையா பார்த்துட்டு ஆன்சர் எடுங்க பார்க்கலாம். இதுல இருந்து கூட ஒரு கேள்வி நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். சூப்பர். நான் நீங்க ஆன்சர் எடுத்துட்டு இருப்பீங்க. நான் ஒன்னொன்னா சொல்லிட்டு வரேன். சலவை இயந்திரங்களில் அரிப்பு ஏற்படாமல் பாதுகாக்க சோடியம் சிலிகேட் பயன்படுகிறது. கரெக்ட் தாங்க. சோடியம் சிலிகேட் தான் பயன்படுத்துறாங்க. கரெக்ட் தான். ஆக்சிஜன் வெளுப்பானாக புளுரசன்ட் பயன்படுகிறது. ஸோ ஆக்சிஜனை வெளுக்கிறதுக்கு புளுரசன்ட் பயன்படுகிறது. தவறுங்க. ஏன்னா சோடியம் பெர்போரேட் ஆக்சிஜன் வெளுப்பானா பயன்படக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா சோடியம் பெர்போரேட் தான் வந்து ஆக்சிஜன் வெளுப்பானா பயன்படுது. அப்ப இங்க தவறா இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பி தான் தவறா இருக்கு. அப்ப மீது எல்லாமே சரிங்க. அப்ப பி தான் இதுக்கான ஆன்சர். கூற்றை கவனி. இதுவும் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். டிஎஃப்எம் அப்படின்னா டோட்டல் ஃபேட்டி மேட்டர், அதாவது அதில் இருக்கக்கூடிய கொழுப்பு அளவிறது. இது சோப்பின் தரத்தை குறிக்கக்கூடிய முக்கிய அம்சம். அதில் எவ்வளோ ஃபேட் இருக்கிறது பொறுத்து குறிக்கக்கூடியது. உயர்ந்த பெற்றுள்ள சோப்புகள், அதாவது டிஎஃப்எம் வந்து உயர்ந்த அளவில் பெற்றுள்ள சோப்புகள் சிறந்த சலவை சோப்புகளாக பயன்படுகிறது. அது வந்து சிறந்த சலவை சோப்பா வந்து பயன்படுது அப்படின்னு சொல்றாங்க. 3வது கூற்று தவறுங்க. 1, 2 மட்டும் தான் சரி. ஏதான் இதுக்கான ஆன்சர். ஏன்னா டிஎஃப்எம்ன்றது சலவை சோப்புகள்ல குளியல் சோப்பா தான் வந்து பயன்படக்கூடியது. அதனால சிறந்த குளியல் சோப்புன்னு வந்துருக்கணும், சலவை சோப்பு அல்ல. அடுத்து 97வது கேள்வி. டிடர்ஜென்ட்டுடன் தொடர்பற்றது எது? பாருங்க, 4 கூற்றுகள் கொடுக்கப்பட்டிருக்கு. இதுல எது வந்து டிடர்ஜென்ட்டுக்கு வந்து தொடர்பு இல்லாது? ஓகே. ஸோ நம்ம ஒன்றுனா பார்க்கலாம் பாருங்க. இது சல்போனிக் அமிலத்தின் சோடியம் உப்புக்கள். ஆமா கரெக்ட் தான். இது கடின நீர் மென்னீரிலும் பயன்படுத்தலாம். ஆமா, இது கடின நீரிலும் மென்னீரிலும் வந்து என்ன பண்ண முடியும்? இதை வந்து நம்ம வந்து பயன்படுத்த முடியும். இதுவும் கரெக்ட் தான். அதிக நுரைகளை உருவாக்கும். ஆமா, இது அதிகமான நுரைகளை வந்து உருவாக்கக்கூடியதா இருக்கும். உயிரிய சிதைவு அடையும் தன்மை பெற்றது. ஓகேங்களா? இது வந்து உயிரிய தன்மை அடையும் சிரம அற்றதுங்க. ஓகேங்களா? இது வந்து உயிரிய சிதைவு அடையாது. அதனால டி தான் வந்து இதுக்கான ஆன்சர். இதான் இங்க தவறா இருக்கு. கீழ்கண்டவற்றில் எது மயக்கமூட்டியாக பயன்படுகிறது? சரி, இது ஏற்கனவே நம்ம பார்த்ததால் நீங்க ஈஸியா எடுத்துருவீங்க. மயக்கமூட்டி மற்றும் வலி நிவாரணியாக பயன்படக்கூடியது எதுன்னு பார்த்தீங்கன்னா ஈத்தர். பி தான் இதுக்கான ஆன்சர். ஈத்தர் தான் வந்து மயக்கமூட்டி மற்றும் வலி நிவாரணியாக பயன்படக்கூடியது. அடர் சல்பூரிக் அமிலத்தை கொண்டு எத்தனாலை நீர் நீக்கம் செய்யும் பொழுது கிடைப்பது? ஸோ அடர் சல்பூரிக் அமிலத்தை வச்சு நீங்க என்ன பண்றீங்க? எத்தனால நீர் நீக்கத்தை செய்யறீங்க. அப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? சூப்பர். என்ன கிடைக்குங்க? ஈத்தீன். பி தாங்க இதுக்கான ஆன்சர். ஈத்தீன் தான் வந்து நம்மளுக்கு வந்து கிடைக்கிறது. டேஷ் சேர்மங்கள் புரோமின் நீரை நிறமாற்றம் அடைய செய்கின்றன. ஸோ புரோமின் நீரை நிறமாற்றம் அடையக்கூடிய சேர்மங்கள் எது? சரி கைஸ், இது வந்து ஆப்ஷன் வந்து நான் டைப் பண்ண விட்டுட்டு இருக்கேன். மேல இருக்கிற ஆப்ஷனை காப்பி பண்ணி அப்படியே
ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து நிறைவுற்ற, செகண்ட் ஆப்ஷன் நிறைவுறா சேர்மங்கள், அப்புறம் வளைய சேர்மங்கள் மூன்றாவது ஆப்ஷன், நான்காவது ஆப்ஷன் வந்து இவற்றில் எதுவும் இல்லை. ஸோ ஆப்ஷன் புரியுதா பாருங்க. ஏ வந்து நிறைவுற்ற, பி வந்து நிறைவுறாத, சி வந்து வளைய, டி வந்து இவற்றில் எதுவும் இல்லை. ஸோ எது ஆன்சர் வரும்னு எடுங்க பார்க்கலாம். சூப்பர். எதுங்க நிறைவுறாத சேர்மங்கள். இது உங்களுக்கு பிடிஎஃப் கொடுக்குறப்ப கரெக்ஷன் பண்ணி கொடுத்துட்றேன். நிறைவுறாத சேர்மங்கள் தான் வந்து என்ன பண்ணுமா, உங்களுக்கு வந்து என்ன பண்ணும், உரோமி நீரை வந்து நிறமாற்றம் அடைய செய்யும். ஓகேங்களா, நிறைவுறாத சேர்மங்கள். அடுத்து கீழ்கண்டவற்றில் எது பல்லின வளைய சேர்மங்கள். ஸோ கீழே கொடுக்கப்பட்டதுல எது வந்து பல்லின வளைய சேர்மமா கருதப்படுது. சூப்பர். ஏன்னா இதெல்லாம் புக் பேக் கொஸ்டின்ஸ் தான், நீங்க ஈஸியாவே எடுத்துட்டு இருப்பீங்க. பியூரான், பியூரான் தான் வந்து பல்லின வளைய சேர்மமா கருதப்படுது. அப்ப பி தான் இதுக்கான ஆன்சர். பியூரான் தான் வந்து பல்லின வளைய சேர்மம். ஓகேங்களா. கார்போ வளைய சேர்மம்னா வந்து பென்சின், கார்போ வளைய சேர்மம்னு அழைக்கப்படுது. ஸோ பொட்டாஸ்ட்ரேட் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா சோப்பு தான் பொட்டாஸ்ட்ரேட். ஈத்தீன் அப்படின்றத பொறுத்தவரையிலும் வினைச்செயல் தொகுதி, இது வந்து ஒரு OH வினைச்செயல் தொகுதி வந்து ஓகே. அப்போ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பியூரான். பியூரான் வந்து பார்த்தீங்கன்னா பல்லின வளைய சேர்மங்கள் அப்படின்னு அழைக்கப்படுது. ஓகேங்களா. சரிங்க, கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கெமிஸ்ட்ரி நம்ம வந்து முடிச்சு கொடுத்துட்டோம். அடுத்து பயாலஜி படிச்சுட்டு ரெடியாக இருங்க. பயாலஜியும் இதே போல் நான் உங்களுக்கு வந்து முடிச்சு கொடுத்துருவேன். ஓகேங்களா. ஸோ அடுத்து 10th சோசியல் வந்து ஜியாகிரபி படிச்சுட்டு அவங்களும் ரெடியாக இருங்க. தமிழும் வந்து 9th புக் வந்து முடிக்க வேண்டியது இருக்குது. 9th புக்கு முடிச்சுட்டுனா அடுத்து 10th புக்கு முடிச்சு கொடுத்துருவேன். தேங்க்யூ வைஸ். அடுத்த வீடியோவில் வந்து நான் உங்களை சந்திக்கிறேன். நம்ம சேனலுக்கு யாரும் புதுசாக வந்து நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கூட பக்கத்தில் பெல் பண்ணி கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல் அப்படின்ட்டு கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனடியாக வந்துட்டு இருக்கும். தேங்க்யூ கைஸ்.